2016 நீட் உள்ளால வரல. 2017 யார் ஆட்சியில் இருந்தா? 2017 இருந்த ஆட்சியாளர் தான் நீங்க கேட்கணும். அன்னைக்கு தான் நீட் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சு. 2016 கூட வரல. நான் இப்ப சட்டமன்ற உறுப்பினர். 2010 டிசம்பர் 21 தான் நோட்டிபிகேஷன் விட்டாங்க. அப்ப யாருடைய ஆட்சி? காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்தது. நீ இதை கொண்டு வரல, இணைந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. இவ்வளவு போராட்டம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, இவ்வளவு விவாதம் தேவையே இல்லை. எத்தனை முறை தீர்மானம் நிறைவேற்றிக்கிறோம். அதிமுக தீர்மானம் நிறைவேற்றியது, திமுக நிறைவேற்றியது, இப்பொழுது இந்த அரசு நிறைவேற்றிருக்கிறது. இப்படி எல்லா அரசுகளும் மாறி மாறி வருகின்ற பொழுது ஒரு தீர்மானத்தை கொண்டாந்து நிறைவேற்ற வேண்டிய நிலை ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தியது மத்தியில் இருந்த காங்கிரஸ் ஆட்சி. ஏன்னா அப்பவே இந்த மக்களுடைய பிரச்சனை, மாணவருடைய உணர்வை புரிஞ்சிருக்கணும்ல, மாணவர்கள் கஷ்டப்படுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. கொண்டு வந்த பிறகு ஒவ்வொரு அரசும் போராடி போராடி தான் இந்த பிரச்சனை நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு நம்ம முரணா நடக்க முடியாது. அதிமுக ஆட்சிக்கின்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அளிக்கப்பட்டது. அப்ப யார் இந்த நீட்டுக்கு ஆதரவா வாதாடினார் என்று நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த தீர்ப்பு வந்த பிறகு வெளியில வந்து நான் யாருடைய பெயரை சொல்லலைங்க, யாருடைய பெயரை சொல்லல, பேசுறாங்க. உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கின பிறகு வெளியில வந்து நீட்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது என்று ஒரு வழக்கறிஞர் சொன்னார். அது எந்த கட்சியுடைய மூத்த அமைச்சராக இருந்தார், அவருடைய மனைவி சொன்னாங்க. இப்படி நீட்ல வரலாறு இருக்குது. அதிமுக நீட்டை அறவாக தமிழகத்தில் விலக்களிக்க வேண்டும், நீட்டுக்கு முழு விலக்களிக்க வேண்டும் என்பதுதான் அதிமுக கொள்கை. அதுதான் நிலைப்பாடு. அதற்காக உண்டான முயற்சி நாங்கள் எடுத்தோம்.